ஜனாதிபதிக்கும் ஐக்கிய அரபு ராச்சிய தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு. ஐக்கிய அரபு ராச்சியத்தில் நடைபெற்ற 2025 உலக அரச உச்சி மாநாட்டில் பங்கேற்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் ஐக்கிய அரபு ராச்சிய உப ஜனாதிபதி பிரதமர் மற்றும் துபாய் ஆட்சியாளரான ஷேக் முஹம்மது பின் ரசீத் அல் மக்தூமுக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது. இச்சந்திப்பில் துபாயின் பட்டத்து இளவரசரும் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் பிரதி பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ஷேக் ஹம்தான் பின் முஹம்மது பின் ரசீத் அல் மக்தூம், துபாயின் முதல் பிரதி ஆட்சியாளரும் ஐக்கிய அரபு ராஜ்ய பிரதி பிரதமரும் நிதி அமைச்சருமான ஷேக் மக்தூம் பின் முஹம்மது பின் ரசீத் அல் மக்தூம் ஆகியோரும் கலந்து கொண்டனர். உலக அளவில் அரசாங்கங்களுக்கிடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் மற்றும் பொருளாதார மற்றும் அபிவிருத்தி சவால்களுக்கு நவீன தீர்வுகளை உருவாக்க ஒன்றிணைந்து செயற்படுவது குறித்து இதன் போது விரிவாக ஆராயப்பட்டது. சர்வதேச கூட்டு முயற்சிகளை மேம்படுத்துவதற்கு உலக அளவில் ஆளுகை மற்றும் முக்கிய மூலோபாய துறைகளில் தலைவர்களுடன் நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு இலங்கை மேற்கொள்ளும் முயற்சிகள் மற்றும் அர்ப்பணிப்பை ஷேக் முஹம்மது பாராட்டினார். கடந்த சில ஆண்டுகளில் இருதரப்பு கூட்டு முயற்சிகளால் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை வலுப்படுத்துவதில் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஆதரவையும் அவர் உறுதியளித்தார். இலங்கையில் முக்கியமான துறைகளின் வளர்ச்சிக்கு வழங்கிய ஆதரவுக்கு ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இருதரப்பு உறவுகளின் விளைவாக முதலீடு, வர்த்தக மற்றும் சுற்றுலா துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அர்த்தமுள்ள சர்வதேச கூட்டு முயற்சிகளை மேம்படுத்துவதிலும் உலக அளவில் நிர்வாக நடைமுறைகளை முன்னெடுத்துச் செல்வதிலும் சவால்களை எதிர்கொள்வதற்கும் புதிய வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் தேவையான நுண்ணறிவு கொண்டவர்களாக அரச தலைவர்களை மாற்றுவதற்கு உலக அரச உச்சி மாநாடு ஆற்றிய மகத்தான பங்களிப்பையும் ஜனாதிபதி பாராட்டினார்.